தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். சென்னையில் ஆளில்லா விமான மையம். இந்தியாவிலேயே இதுதான் முதல் இடம். கேள்விக்குறியாகும் உள்நாட்டு பாதுகாப்பு. கேரளாவில் பிளாக் லிஸ்ட். இங்கே ஏன் அனுமதி? உள்ளே வந்த நந்தகோபால். உருளும் டிட்கோ. மத்திய அரசின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு சோதனை திட்டத்தின் கீழ் இந்தியாவில் ஒருங்கிணைந்த ஆளில்லா விமான உற்பத்திக்கான சோதனை மையத்தை உருவாக்குகிறது தமிழக அரசின் தொழில்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் எனும் டிட்கோ. மத்திய அரசின் மானியத்துடன் தமிழக அரசு தொடங்கும் இந்த திட்டத்திற்காக ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் தொழில் வளாகத்தில் 2.3 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ட்ரோன் சோதனை மையம் உருவாக இருக்கிறது. இந்த சோதனை மையத்தில் ஆளில்லாத விமானத்தின் ஆராய்ச்சி, வடிவமைப்பு, ட்ரோன்களின் மேம்பாடு, உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான வசதிகளை ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்து செயல்படவிருக்கிறது. மேலும் ஆளில்லாத விமானம் எனும் ட்ரோன்கள் உற்பத்தியில் சர்வதேச மையமாக தமிழ்நாடு இருப்பதற்கும் இந்திய பாதுகாப்பு துறையில் அதன் தற்காப்பு தேவையை பூர்த்தி செய்வதற்கும் இந்த ட்ரோன் சோதனை மையம் வழிவகுக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் எலக்ட்ரானிக்ஸ் துறையினர். இப்படிப்பட்ட மிக முக்கியமான இந்த திட்டம் குறித்து தற்போது சர்ச்சைகள் வெடிக்கின்றன. இதுகுறித்து தமிழக அரசின் தொழில்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது இந்தியாவின் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி துறைகளில் உயரிய இடத்தை தமிழ்நாடு பெற வேண்டும் என சிந்திக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதற்கேற்ப எலக்ட்ரானிக்ஸ் துறையை மேம்படுத்துவதில் அதீத ஆர்வம் காட்டி வருகிறார் முதல்வர். ராணுவம் தொடங்கி கொரியர் சேவை செய்வது வரை அனைத்து துறைகளிலும் ஆளில்லாத விமானங்களின் பயன்பாடு இனி அதிகரிக்கும். ஒவ்வொரு வருடமும் ட்ரோன்களின் உற்பத்தி தொழில் 22 முதல் 25% உயர்ந்து வருகிறது. ஒவ்வொருவர் வீட்டிலும் மொபைல் போன்களில் ஆதிக்கம் இருப்பது போல் இனி ட்ரோன்களின் ஆதிக்கமும் உருவாகும். அந்த வகையில் 2025 சுமார் 30,000 கோடி சந்தை மதிப்பை கொண்டதாக இருக்கும் இந்த ட்ரோன் தொழில்களின் வளர்ச்சி. இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் முன்னிலையில் இருப்பது தமிழ்நாடுதான். இந்த சூழலில் மத்திய அரசின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு சோதனை திட்டத்தின் கீழ் உருவாக்கும் ட்ரோன் சோதனை மையத்தை உருவாக்கும் திட்டத்தை கைப்பற்றியுள்ளது தமிழ்நாடு அரசு. ஆனால் இந்த ட்ரோன் உற்பத்தி சோதனை மையத்தை அமைக்கும் டெண்டரை பெற்றுள்ள நிறுவனத்தின் மீதுதான் சந்தேக ரேகைகள் படிந்துள்ளன என்கிறார்கள். இதுகுறித்து டிட்கோ நிறுவன வட்டாரங்களில் விசாரித்த போது ட்ரோன் சோதனை மையம் தமிழகத்தில் அமைவது பெருமைக்குரிய விஷயம்தான். ஏனெனில் இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு துறையில் ட்ரோன்களின் பயன்பாடும் தேவையும் அதிகம் இருக்கும் நிலையில் ட்ரோன்களின் வடிவமைப்பில் வெளிநாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இனி இந்தியாவுக்கு இருக்காது என்பதுதான். இந்திய எல்லைகளில் எதிரிகளின் நடமாட்டத்தை கண்டறிவதற்கும் அவர்களின் இலக்குகளை துல்லியமாக புலனாய்வு செய்வதற்கும் இந்த ஆளில்லாத விமானத்தை அதிக அளவில் பயன்படுத்துகிறது இந்திய பாதுகாப்புத்துறை. ட்ரோன்கள் மூலம் எதிரிகளின் மீதும் அவர்களின் நிலைகள் மீதும் குண்டுகளை வீசி அளிக்க முடியும். அவ்வளவு அதிக முக்கியத்துவம் பெற்றதாக உள்ள ட்ரோன்களின் உற்பத்தி சோதனை மையத்தை தான் தமிழ்நாடு அரசு அமைக்கவிருக்கிறது. மத்திய அரசின் மானியத்துடன் உருவாக்கும் இந்த ட்ரோன் உற்பத்தி திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக ஒளிவு மறைவு அற்ற டெண்டரை 4 மாதங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தது டிட்கோ நிறுவனம். பல நிறுவனங்கள் டெண்டரில் கலந்து கொண்டன. இதில் கெல்டான் நிறுவனத்திற்கு டெண்டர் கிடைத்துள்ளது. இதற்கான ஒர்க் ஆர்டரும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கெல்டான் நிறுவனம் கேரள அரசின் அண்டர்டேக்கில் இயங்கி வருகிறது. ஆனால் இந்த கெல்டான் நிறுவனம் ட்ரோன் உற்பத்தி சோதனை மையத்தை நேரடியாக உருவாக்கப் போவதில்லை. மாறாக சென்ஸ் இமேஜ் என்ற கம்பெனிக்கு கொடுத்துள்ளது கெல்ட்ரான். தமிழகத்தில் டெண்டர் மூலம் அரசின் ப்ராஜெக்டுகளை எடுக்கும் கெல்ட்ரான் நிறுவனம் அந்த ப்ராஜெக்டுகளை கவனிப்பதற்கு தமிழக மேலாளராக நந்தகோபால் என்பவரை நியமித்துள்ளது. கெல்ட்ரான் பெயரில் இவர்தான் தமிழக அரசு உயர் அதிகாரிகளோடு நெருங்கி பழகி வருகிறார். நந்தகோபால் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கெல்ட்ரான் நிறுவனம் ஆராய்வதில்லை. கெல்ட்ரான் நிறுவன பெயரில் டெண்டரை எடுக்கும் இவர் தனக்கு வேண்டப்பட்ட நிறுவனத்திற்கு அந்த ப்ராஜெக்டுகளை கொடுத்து வருகிறார். அந்த வகையில் அதிக முக்கியத்துவம் உள்ள ட்ரோன் உற்பத்தி மையத்தை அமைக்கும் டெண்டரை சென்ஸ் இமேஜுக்கு கொடுத்துள்ளார் நந்தகோபால். சில கமிஷன் அடிப்படையில் சென்ஸ் இமேஜ் கம்பெனிக்கு கொடுத்துள்ளார். தவிர சென்ஸ் இமேஜ் உரிமையாளர் மோதிலாலும்
நந்தகோபாலும் நெருங்கிய நண்பர்கள். கெல்ட்ரான் நிறுவனம் சில ப்ராஜெக்டுகளை சரியாக செய்வதில்லை என சில பணிகளில் பிளாக்லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவிலும் கூட கெல்ட்ரான் நிறுவனத்தில் ஊழல் நடப்பதாக கேரள எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய சம்பவங்களும் உள்ளன. மேலும் கெல்ட்ரான் பெயரில் ப்ராஜெக்டுகளை எடுத்து தனது மனைவிக்கு ஆர்டர்களை கொடுத்து வருவதையும் செய்து வருகிறார் நந்தகோபால். அவரது மனைவி பெயரில் கொடுக்கப்படும் ஆர்டர்களுக்கு சென்ஸ் இமேஜ் தான் நிதி உதவி செய்து வருகிறது. அண்மையில் அரசின் டேட்டாக்களை பாதுகாக்கும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையில் ஆடிட் செய்யும் ஒர்க் ஆர்டரை பெற்றுள்ளார். ஆய்வு பணிகள் நடக்கிறது. சேவை ஆடிட் என்பது அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை தனியாருக்கு தாரை வார்ப்பதன் மூலம் அரசின் ரகசிய டேட்டாக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? அதே போலதான் ட்ரோன் உற்பத்தி சோதனை மையமும். ட்ரோன்களை உற்பத்தி செய்வது மட்டுமல்ல, இந்த மையத்தின் பணி ட்ரோன்கள் மூலம் கண்டறியப்படும் ரகசியங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. தமிழக அரசின் மூலம் தயாரிக்கப்படும் ட்ரோன்கள் பல்வேறு முக்கிய பணிகளுக்கு பயன்படுத்தப்படவிருக்கிறது. அந்த வகையில் இந்த ட்ரோன்கள் மூலம் கண்டறியப்படும் அனைத்து ரகசியங்களும் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய பணியில் தனியார் நிறுவனம் இருப்பதால் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்குமா என்பதுதான் சந்தேகம். ஆனால் கெல்ட்ரான் நிறுவனத்தின் பேரில் அரசின் ப்ராஜெக்டுகளை எடுத்து கமிஷனுக்காக வெளி நிறுவனங்களுக்கு கொடுத்து வரும் நந்தகோபால் ட்ரோன் ப்ராஜெக்டை சென்ஸ் இமேஜுக்கு கொடுத்திருப்பதுதான் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது என்கின்றன டிட்கோ நிறுவன வட்டாரங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.